ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னென்னா, நான் கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய காய்கறி வாங்குறதுக்கு எங்கள் ஊர் மார்க்கெட்டில் போயிருக்கேன். இதுதான் எங்கள் ஊர் மார்க்கெட்டான காட்டா கடைன்னு சொல்லுவாங்க. அங்கே சந்தையான அதில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாரையும் காட்டுறேன் பாருங்கள். நிறைய கூட்டமான கிறிஸ்மஸ் நாள்லாம் கிடையாது, இது திங்கக்கிழமை வியாழக்கிழமைலாம் எப்போவுமே இருக்கிற க்ரௌடான. ஸோ நிறைய ஆளுங்க அங்கே எல்லாமே இருக்கும், மீன் காய்கறி அப்படி இப்படின்னு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா ஆளுங்களுமே அங்கே வந்து வாங்கிறது பார்க்குறீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு அப்புறம் நம்ம கிறிஸ்மஸில் சிக்கன் வாங்க போயிட்டோம். நாளைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணோம்ல, சிக்கன் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாம் பீஸ் போட்டு கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா நிறைய முயலும் இருந்துச்சா. பார்த்தம்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால முயலையும் கோழியும் கூட சேர்த்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டோம். கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்க்கணும் வாங்கணுன்னுட்டு. ஸோ வீட்டில் வைக்கல, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, ஸோ அதனால் வாங்கினேன். நல்லா இருக்கா? கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் செம்ம அழகாக இருக்குது, ரொம்ப 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 அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை அப்படியே பார்த்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணும் இல்லையா? அழகான லைட்ஸு, அழகான ஸ்டார்ஸு, அந்த லைட்டுங்கெல்லாம் செம்மையாக ஜொலிக்குது இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எல்லாம் பொல்கூடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் பொம்மைங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் அதனால் எல்லாமே பார்த்துருக்கேன், வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் தான் வாங்கினேன். வாங்கினதெல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணி கிஃப்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸு மெயினாகிட்டு நமக்கு தேவை, ஸ்வீட்ஸ் வேணும்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அடுத்து போனது ஸ்வீட் ஸ்டாலில் மை ஃபேவரட்டான ஸ்வீட்ஸு வாங்கிட்டு ஸ்வீட்டுக்கு போயிட்டேன். ஓகேவா? ஸ்வீட்ஸ் கடையில் போகலான்னு பார்த்து எல்லாம் வாங்கணும்ல. இங்கேயே பார்த்து 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 எனக்கு போகவே மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தேன். போக மனசு வரல. அவ்வளோ டாய்ஸும், அவ்வளோ அழகான பொம்மைங்களும், அவ்வளோ அழகான ஸ்டாருங்க பாருங்களேன். வெரைட்டியாக இருக்குது ஸ்டார் எல்லாம், செம்மையாக எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு ஸ்டாரெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது, வாங்காதவங்க கூட வாங்கிடுவாங்க, அவ்வளோ வெரைட்டி ஆகிட்டு ஸ்டார்ஸு. ஸோ கிறிஸ்மஸும் நியூ இயரும் கேரளாவில் செம்மையாக இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வாங்கியிருப்பீங்க இல்லையா? கிறிஸ்மஸுக்கு வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா? செம்மையாக இருக்கும் இல்லையா? பாருங்கள் வெரைட்டியாக இருக்குது. ஸோ வேறு லெவலான, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாமே கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க என்னையே பார்த்தாங்க, இருந்தாலும் நான் எடுத்துட்டேன். ஸோ ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்துட்டோம். என்னுடைய ஃபேவரேட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், லட்டு, ஜிலேபி, கேக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் செம்மையாக இருந்துச்சுல்ல. கிறிஸ்மஸ்னாவே கேக் இல்லாத என்ன பருவாடி, ஸ்வீட்ஸ் இல்லாத என்ன விசேஷம் இல்லையா? ஸோ கேக்கும் வாங்கி ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு பப்ஸும் வாங்கிட்டு செம்மையாக ஜாலியாக நாளത്തെ கிறிஸ்மஸ் அடித்து காலி பண்ணுறோம், பிரியாணி பண்ணுறோம். ஓகேவா? மேரி 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 கிறிஸ்மஸ். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ்.